பொண்ணுங்க இருக்கிற இடத்துலமா யதார்த்தமாக சிரிச்சா கூட தப்பாக போயிடும். எந்த இடத்துல இடம்பொருள் ஏவல் இருக்கு, எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. நாங்கள் இப்போ விளையாட்டு போல ஒன்று சிரிக்கிறோம், யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன நினைப்பீங்க? இந்த கட்சிக்காரங்களும் ஒழுக்கம் இல்லாத நினைப்பீங்கல்ல. நான் உன்னிட்ட பேச வரேன்டா, நான் உன்னை வந்து வேற நபராக பார்க்கக்கூடாது. என் வீட்டு பிள்ளைய நான் பார்க்கணும், என் தங்கச்சியாக பார்க்கணும். என் தங்கச்சின்ற ஒழுக்க என் மனசுக்குள்ள இருந்தால் என் முகத்தில் அது வெளிப்படும். நானும் மற்றவன மாதிரி மூணாம் நபர் மாதிரி சல்லிப்பாய மாதிரி சிரிக்க நக்கல் பண்ண அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் கண்ணு நான் பார்க்குற பார்வை எங்கே பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் எல்லாமே இங்கே இருக்க பிள்ளைகள் தெரியும். எல்லாருமே படித்த பிள்ளைங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தா நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு எரியாதுன்னு யாராவது நம்ம நினைச்சோமா? யாராவது யோசிச்சோமா? இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது தற்சார்பு பொருளாதாரம் அல்ல, இறக்குமதி பொருளாதாரம் தான் இந்தியாவில் இருக்கு. இந்த பொருளாதாரம் நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம நினைக்கிறோம் அரசியல் தானே, அரசியல் நம்ம இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும், என்னுடைய பிறவி கடன். நான் படிச்சிருக்கேன், பணம் இருந்தால் அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும். நான் கல்லூரியில் மட்டும் பேராசிரியராக இருந்தால் இந்த நாட்டை மாற்ற முடியுமானால் மாற்ற முடியாது. மாறாக இந்த அரசியலில் இருந்து நான் படித்த பேராசிரியர் வேலையை இந்த அரசியல் இருந்து நான் செஞ்சினா, உங்களை மாதிரியான மாணவர்களை ஒவ்வொரு இடமா போய் போதிச்சுனா, கற்றுக் கொடுத்தினா நீங்கள் இந்த நாட்டை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் பசங்க வர சப்போர்ட் பண்ணுங்க, வரங்க கொடுக்குறேன். ஆனா எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு. உங்களை வீடியோல காட்ட மாட்டா, உங்க முகம் தெரியாது, என்னைய மட்டும் தான் உங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்பி இருக்கலாம், சரியா? நீ அங்கேயே நில்லுங்க. பிள்ளைங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துலமா யதார்த்தமா சிரிச்சா கூட தப்பா போயிடும். எந்த இடத்துல இடம்பொருள் ஏவல் இருக்கு, எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. நாங்க இப்போ விளையாட்டு போல ஒன்று சிரிக்கிறோம், யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன நினைப்பீங்க? இந்த கட்சிக்காரங்களும் ஒழுக்கம் இல்லாத நினைப்பீங்கல்ல. நான் உன்னிட்ட பேச வரேன்டா, நான் உன்னை வந்து வேற நபராக பார்க்கக்கூடாது. என் வீட்டு பிள்ளைய நான் பார்க்கணும், என் தங்கச்சியாக பார்க்கணும். என் தங்கச்சின்ற ஒழுக்க என் மனசுக்குள்ள இருந்தால் என் முகத்தில் அது வெளிப்படும். நானும் மற்றவன மாதிரி மூணாம் நபர் மாதிரி சல்லிப்பாய மாதிரி சிரிக்க நக்கல் பண்ண அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் கண்ணு நான் பார்க்குற பார்வை எங்கே பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் எல்லாமே இங்கே இருக்க பிள்ளைகள் தெரியும். எல்லாருமே படித்த பிள்ளைங்க. இப்போ நாங்கள் தானே முன்னுதாரணமாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், கோவப்படுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்ல வர்றது மற்றவங்களுக்கு தெரியுதோ உங்கள் முன்னாடி இந்த அண்ணன் பேசுனா சரி, இவர் பேசுகிற விதம் சரின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேன். நோட்டீஸ் எல்லாருக்கும் வந்துச்சா? எல்லார்ட்டையும் நோட்டீஸ் இருக்கா? இருக்காப்பா? இந்த நோட்டீஸில் இருக்கக்கூடியது என்னுடைய விவரங்கள் தான் அதில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட விவரங்கள் அதில் இருக்குது. நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இந்த தடவை போட்டிடுறேன். உங்கள் கல்லூரி முன்னாடி பேசிட்டு போயிடலாம், உங்கள் முன்னாடி பேசணும் அப்படிங்கிறக்காக நான் வந்தோம். ஆனால் எல்லா பேருமே கல்லூரி விட்ட உடனே எங்களை கல்லூரி முன்னாடி நிற்கவே விடலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், தூரமாகவே எடுக்கிறது அந்த புளிய மரத்தடியில் எங்களை அங்கே கொண்டாந்து கூட துண்டறிக்கை கொடுக்க விரும்பல, விடலை. அவங்க துண்டறிக்கை கொடுக்க விடலை. அதுக்கு என்ன காரணமாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் சோசியல் மீடியாவில் இருப்பீங்க, நிறைய விடயங்களை பார்ப்பீங்க சோசியல் மீடியாவில். யாராவது அரசியல் சம்பந்தம் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அரசியலில் யார் யார் பேசுகிறா, என்னென்ன பேசுகிறா, தமிழ்நாட்டில் என்னென்ன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தால் நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு எரியாதுன்னு யாராவது நம்ம நினைச்சோமா? யாராவது யோசிச்சோமா? இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது தற்சார்பு பொருளாதாரம் அல்ல, இறக்குமதி பொருளாதாரம் தான் இந்தியாவில் இருக்கு. இந்த பொருளாதாரம் நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம நினைக்கிறோம் அரசியல் தானே, அரசியல் நம்மளுக்கு சாக்கடை, அரசியல் நம்ம கண்டுக்கிற வேணாம் நினைக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சுங்க, அரசியலை நீங்கள் தவிர்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அரசியலை தவிர்க்க முடியாது. நீங்க போட்டிருக்க தோடுல இருந்து மூக்குத்தில இருந்து நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடையில இருந்து நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியது அரசியல். அந்த அரசியலை நாம கையில் எடுக்காட்டி அரசியல் சாக்கடை இவ்வளவு நாள் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தகுதியற்ற நபர்கள் இந்த அரசியல்ன்ற புனிதமான துறையை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்படி ஆக்கிரமிச்சதனுடைய விளைவாக புனிதமான அரசியல் துறை என்பது சாக்கடையாக மாற்றப்பட்டுச்சு. இதை மாத்திரக்காகத்தான் உங்க அண்ணங்க நாங்க வந்து நிக்கிறோம். நான் படிச்சது என்ன படிச்சுன்னு தெரியும். நீங்க எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? என்ன டிகிரி? சும்மா பேசுங்க. பிகாம் காமர்ஸ் படிக்கிறீங்க. நீங்க தான் உண்மையிலே பொருளாதாரத்தை நீங்க தான் பேசியிருக்கணும். நான் படிச்சது என்ன தெரியுமா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல PhD முடிச்சிருக்கேன். மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறையில முனைவர் பட்ட PhD முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். தேர்தலில் போட்டியிட்ட ஒரு காரணத்தினால என் மேல நிறைய வழக்குகள், அந்த வழக்குகள் இருந்த காரணத்தினால வேற வழி இல்லாம வழக்கறிஞர் படிச்சு LLB படிச்சு LLM முடிச்சு இன்னைக்கு நான் வழக்கறிஞரா வேலை செய்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊரே வேற. நான் இந்த தடவை என்னை தேர்தலை இங்கே வேட்பாளராக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலாக உங்களை மாதிரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் போய் ஒவ்வொரு இடமா பள்ளிக்கூடமா போய் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, 60 வயசுக்கு மேல இருக்கவங்க நான் பரம்பரையா திமுக பரம்பரையா அதிமுகன்னு சொல்லிட்டு அவர்கள் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பேசுறது கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. பொம்பளை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நகை சேர்க்கணும், கல்யாணம், காது ஊத்து, இலவு, கருமாது எல்லாத்துக்கும் அவங்க மொய் செய்யணும். மற்ற குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவர்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை சுமப்பதால் ஓடுகின்ற காரணத்தினால
ஆனால் எங்களை மாதிரி நபர்கள் போய் பேசும்போது அவங்களால காது கொடுத்து கேட்க முடியாது, அவங்க பேசுறதை கேட்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆகவே தான் அடுத்த தலைமுறையா இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களையே தேடி தேடி வர்றோம். நீங்க எனக்கு இதுல நிறைய பேருக்கு இளங்கலை படிக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர் இன்ன வரையும் 18 வயது பூர்த்தியாகாம இருக்கலாம் முதலாம் ஆண்டு படிச்சா. ஆனால் உங்கள்கிட்ட ஓட்டு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும், என்னுடைய பிறவி கடன். நான் படிச்சிருக்கேன், பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும். நான் கல்லூரியில மற்ற பேராசிரியராக இருந்தால் இந்த நாட்டை மாற்ற முடியுமானால் மாற்ற முடியாது. மாறாக இந்த அரசியலில் இருந்து நான் படித்த பேராசிரியர் வேலையை இந்த அரசியல் இருந்து நான் செஞ்சினா, உங்களை மாதிரியான மாணவர்களை ஒவ்வொரு இடமா போய் போதிச்சுனா, கற்றுக் கொடுத்தினா நீங்கள் இந்த நாட்டை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் நினைக்கிறேன். நான் ஜெயிச்சிருவேன், அமைச்சர் ஆயிருவேன், எம்எல்ஏ ஆயிருவேன், எம்பி ஆயிருவேன், சுகபோக வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கல. யோசிக்கங்க, ஒரு டிகிரி படிக்கிற உங்களுக்கு படிப்போட அருமை தெரியும். நான் படிச்சிருக்கிறது 8 டிகிரி முடிச்சிருக்கேன், 9 டிகிரி முடிச்சிருக்கேன். மொத்தம் 9 டிகிரி ஒரே ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. 8 டிகிரி முடிச்சு 9வது டிகிரி படிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருந்தா இந்த படிப்பை படிச்சிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. PhD படிக்கிறதோட கஷ்டம் என்ன தெரியும்? படிச்சுட்டு பார்த்த வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு நாங்கள் இப்படி ரோடா கத்துறதுக்கான காரணம் எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. நான் ஒருவேளை நான் அரசியலில் லாபம் அடைவதற்காக நான் கத்துனேன்னா 5 வருஷத்துல நான் லாபம் அடைய முடியும். இதே கத்தை நான் திமுகவில் கத்துனா நான் கோடீஸ்வரன். இதே கத்தை நான் இங்க உங்க முன்னாடி கத்துற கத்தை அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் கத்துனா நியமன பொறுப்பாச்சும் கிடைக்கும். நியமன பொறுப்பு. நான் எலெக்ஷன் நிற்க தேவையில்லை, ஜெயிக்க தேவையில்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். நான் ஜெயிக்காமலே பதவி சுகத்தை அனுபவிக்க முடியும். இன்றைய இந்தியாவினுடைய இந்த அமைச்சராக இருக்கக்கூடியவங்க, பொருளாதார பினான்சியல் மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க, நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் எந்த தேர்தலையும் போட்டியிடல, நியமன எம்பி. அது மாதிரி நானும் பிஜேபியில் இருந்திருந்தா நான் உழைச்ச 15 வருஷத்துல நியமன எம்பி கூட ஆயிருக்கலாம், அல்லது இன்னொரு 10 வருஷம் சேர்த்து உழைச்சிருந்தா ஒரு கவர்னர் வாங்கியிருக்கலாம். இது மாதிரியான அரசியல் பதவிகள், அரசியல் சுகங்கள் இதெல்லாம் அனுபவிக்காம மாறாக நாம் தமிழர் கட்சியில் நின்று எங்க அண்ணன் சீமான் ரோடா கத்துற மாதிரி நாங்களும் கத்துறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த பூமியில பிறந்துட்டோம், இந்த மண்ணில் பிறந்துட்டோம், நம்மளால முடிஞ்ச மாற்றத்தை ஏற்படுத்தணும். அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கு, நம்மளுக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு பைபிள்லையும் குரான்லையும் பகவத்கீதையில எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கோம். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மட்டும் அல்ல, நம்மளுக்கு ஒரு மறுமைன்னு இருக்கு. இந்த பிறவியில நம்ம பிறந்ததுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதை சாதிக்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதரும் படைக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றுக்காக சாதிக்கிறதுக்கு தான். நாங்க நினைக்கிறது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து நிக்கிறோம். நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிங்கிறது தாமிரபரணி தண்ணி கொடுத்து வச்சவங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. தாமிரபரணி தண்ணி என்பது வெறுமன தண்ணி அல்ல, தாமிரபரணி தாயினுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய பால். அந்த பாலை குடிச்சிட்டே நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த தாமிரபரணி தண்ணி இன்னைக்கு தூய்மையா இருக்கான்னு பாருங்க. தாமிரபரணின்ற தாய் உயிரோட இருக்காளான்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணியுடைய மார்பை அறுத்து சிதைக்கிறது மாதிரி இங்க இருக்க மண்ணை பூரா அள்ளி வித்துட்டான், இங்க இருக்க மலையை பூரா வெட்டி வித்துட்டான், இங்க இருக்க கனிம வளத்தை பூரா வித்துட்டான். கனிம வளமா மண்ணோ மலையோ மற்ற உயிரினங்கள் இல்லாட்டி மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர்கள் வாழலாம், மற்ற உயிர்கள் பூரா இருக்கணும், உயிர் சுழற்சி இருக்கணும், இயற்கை இருக்கணும், கனிம வளம் இருக்கணும். இதை பூரா மீட்டெடுக்கிறக்காக தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒவ்வொரு ஊரா போய் கத்தி பிரச்சாரம் பண்றோம். ஒரு தடவை இங்க பாப்பா நீங்க இறங்கி போய் பாப்பா எல்லாரும் நீங்க போயிட்டே இருக்கீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். இந்த துண்டறிக்கையை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வைங்க, ஸ்டேட்டஸா வைங்க. அக்கா வீடியோ எடுத்ததுக்கு நன்றி, முடிஞ்சாலும் எல்லா பக்கம் பரப்பி விடுங்க. நன்றி. நாங்க பேசுறதை வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம். நன்றிக்கு நீங்க வீடியோ எடுத்தா நான் கவனிச்சேன். நன்றி. எல்லாத்தையும் இணையதளங்களை பரப்பி விடுங்க. உங்க கையில உள்ளங்கையில உலகம் இருக்கு, அந்த உலகத்தின் மூலம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியால போட்டு விடுங்க. நன்றி. எனக்கு அந்த கல்லூரிகிட்டே பேச விடுந்தா ஒரு 10 நிமிஷம் நான் வாடி பேசிட்டு போயிருப்பேன். நீங்க பல பஸ்ல ஏறி போயிட்டாங்க, எங்களால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு பஸ்ஸா ஓடி போய் பேசுறோம். எங்களுக்கு நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு, மனைவிகளை சாப்பாடு சாப்பிட்டு, வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு வார இறுதியில் கறிச்சோறு தின்னுட்டு பிள்ளை குட்டியோட விளையாண்டு சந்தோஷம் இருக்குன்னு ஆசை. எனக்கு 3 வயசுல மகன் இருக்கு, 6 வயசுல பையன் இருக்கான். மழலை குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய மழலை சொல்ல கேட்கல. 3 மாசம் இங்கே தர்றேன். மழலை சொல்ல கேட்க முடியல, குடும்பத்தோட இருக்க முடியல, நல்ல சோறு சாப்பிட முடியல. இந்த ஊர்ல இந்த தண்ணி சேர்றதுக்கே எங்களுக்கு 1.5 மாசம் ஆச்சு. அவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊரா ஓடி இந்த ஊர்ல வந்து நாங்கள் உழைக்கிற காரணம், கத்துற காரணம், ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைச்சேன். எங்களுக்கு நடிகர் பின்னாடி எல்லாம் போக தெரியாமலமா. நானும் விஜய் ரசிகர். இங்க பாருங்க, இந்த துண்டறிக்கையை பாருங்க. நான் அண்ணன் விஜயவோ அல்லது விஜய் கட்சியோ, ஏன்னா இங்க இருக்கவங்க நிறைய பேர் அதனுடைய தாக்கத்தில் இருப்பீங்க. அண்ணன் நீங்க சொல்றான் சரின்னு, திமுக அதிமுக இந்த தவறுகளை பூரா செஞ்சாங்க, அதுக்கு மாற்றாதானே அண்ணன் விஜய் வந்திருக்காரு நீங்க நினைப்பீங்க. இங்க பாருங்க, அண்ணன் விஜயினுடைய பாண்டிச்சேரி மாநிலத்தில் அண்ணன் விஜய் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் பாருங்க.
இந்த வேட்பாளர்லாம் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர், அதிமுக அமைச்சரா இருந்தவர், திமுக எம்எல்ஏவா இருந்தவர், திமுக அமைச்சரா இருந்தவர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் பிஜேபி, முன்னாள் திமுக, முன்னாள் அதிமுக, இவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அண்ணன் விஜயோட சேர்ந்துட்டா மனித புனிதரா மாறிடுவாங்களா? இதை நான் வாஷிங் மிஷினா போட்டவனை வெறுத்து கொண்டார நல்லவங்கிறது எங்க இருந்து உருவாகணும்? மாற்றங்கள் எங்க இருந்து உருவாகணும்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நல்லவனா இருக்கவனுக்கு பேர் தான் நல்லவன். ஒரு போராளியா சாகிற வரையும் போராளின்னு அடையாளப்படுத்த மாட்டாங்க. அவன் செத்த பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் போராடிய போராட்ட விதம் உண்மையிலேயே போராளியான வாழ்ந்தானா இல்லைங்கிற செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது மாதிரி திமுகவுல, அதிமுகவுல, பிஜேபியில, காங்கிரஸ்ல ஊழல்வாதியா இருந்து லஞ்சம் வாங்கி அமைச்சரா இருந்து எம்எல்ஏவா இருந்து இந்த தடவை வாங்கி சீட்டு கிடைக்கிறேன்னு உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாங்க, சீட்டு வாங்குறாங்க, போட்டிடுறாங்க. இவர்கள் எப்படி நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக மாற்றாக வந்து நிற்பாங்க? எப்படி மாற்றத்தை செய்ய முடியும்? நான் அண்ணன் விஜய் குறை சொல்லல, அண்ணன் விஜய் கட்சிக்காரங்களை குறை சொல்லல. உண்மையிலே விஜய் ரசிகர்கள் ஒரு காலத்துல விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படி உண்மையும் நேர்மையும் தூய்மையா இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு காலத்துல விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் உண்மையாக நேர்மையாக தூய்மையா இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் அந்த கட்சியில மதிப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. தூய்மையான அந்த இளைஞர்களை இவர்கள் தவறா வழிநடத்துறாங்க. அந்த இளைஞர்கள் 20 வருஷம் அல்லது 15 வருஷம் 10 வருஷம் அண்ணன் விஜய்க்கு ரசிகரா இருந்திருப்பாங்க, விஜய்க்காக போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க, ஃபிளெக்ஸ் வச்சிருப்பாங்க, அல்லது நிறைய நலத்திட்ட பணிகளை செஞ்சிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நானே எங்க ஊர்ல அவங்க மரக்கண்டு கொடுக்குற பேர் நானே பார்த்திருக்கேன், நானே முன்னாடி விழாவில் சிறப்பு விருந்தினரா போயிருக்கேன். நான் அவர்களை குறை சொல்லல. ஆனால் அந்த இளைஞர் பட்டாளத்தை அண்ணன் விஜயும் அண்ணன் விஜய் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து தவறா வழி நடத்துறான். அண்ணன் விஜய் மட்டும் அவருடைய ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தி இருந்தார்னா, அவருடைய ரசிகர்களை மட்டும் வச்சுக்கொண்டு எந்த வகையான பதவி சுகமும் அணிவிக்காத அந்த இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்கள வேட்பாளரை நிப்பாட்டி அவங்க ஜெயிச்சு வந்திருந்தா நாம அவங்களுக்கு பக்கபலம் வைக்கிற தப்பு இல்லடா. அவர்கள் தவறான நபர்களை வேற கட்சியில திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்காத நபர்களை இந்த கட்சியில சீட்டு கொடுத்து போட்டியிட வைக்கிறார்கள். இவர் மாற்றாக இருக்க மாட்டார்கள். அண்ணன் விஜயனுடைய ரசிகர்கள் நல்ல உழைப்பாளிகள். அவங்க உழைச்சு கொடுக்கறத பூரா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் சுரண்டி தின்னுட்டு போயிடுவானே தவிர அண்ணன் விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை மாற்று கட்சியாக இருக்க விட மாட்டார்கள். ஆகவேதான் நான் சொல்றேன், மாற்று என்பது ஆரம்பம் முதல் அடிப்படையிலிருந்து அனைத்தையும் மாற்றக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டும். அந்த மாற்றக்கூடிய கட்சியாக நாம் ஒரு கட்சி இருக்கு, அண்ணன் சீமான் இருக்கிறாரு. அந்த கட்சியில நான் 15 வருஷமா போட்டிடுறேன். இன்னைக்கு நேற்று இல்ல, என்ன நேற்று வந்து போட்டிட்டு இன்னைக்கு எவ்வளவு தூரம் கத்தி பேசுறீங்களா? இல்ல, 15 வருஷம் போட்டிடுறேன். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கேன். 15 வருஷமாக நான் தோற்பதற்கான காரணம் எனக்கு நல்லா தெரியும். கனிம வளத்துக்கு எதிராக போராடணும், மக்கள் கண்டுக்கறல. இதுக்கு எதிராக போராடணும், மக்கள் கண்டுக்கறல. இங்க இருக்கக்கூடிய கனிம வள ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, கொலைக்கு எதிராக, கொள்ளைக்கு எதிராக, சாராய விற்பனைக்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக, எல்லாத்துக்கும் எதிராக போராடணும்ல. எந்த பலனுமே எங்களுக்கு இல்ல. 5 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரியுமா, முன்னாடி உட்காந்துருக்காளி எச்சி தெரிஞ்சா தப்பா நினைக்காதீங்க. முடியல, கத்தாம பேச முடியாது, கத்தி பேசல, கண்டிப்பா தெரிஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அப்ப ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் தோத்ததுக்கான காரணம் எங்களுக்கு நல்லா தெரியுமா. நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கல. ஓட்டுக்கு காசு கொடுத்துருந்தா நாங்களும் ஜெயிச்சிருப்போம். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு கொள்கையோட நின்று பாருங்க, கனிமவளத்தை திருட மாட்டோம்னு கொள்கையை நின்று பாருங்க. இந்த கொள்கையோட நாங்கள் நின்றதுனால மக்கள் மத்தியில் எங்களை கொள்கைவாதிகளை பார்த்தாங்களே தவிர காசு கொடுத்த கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றது, அம்மா ஓட்டுங்கிறது வெறுமன தேர்தல் என்பது, வாக்கு செலுத்துவது என்பது வெறுமன ஒரே ஒரு நாள் பொழப்பு கிடையாதுமா. நம்மளுடைய எதிர்காலம், நம்ம பிள்ளைக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணுமா, நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும், நல்ல கல்லூரி வேணுமா, நல்ல தேர்ந்தெடுக்கணும். நீங்க யோசிங்க, நீங்க தனியார் கல்லூரியில படிக்கிறீங்களா? நீங்க தனியார் கல்லூரியில படிக்கிறீங்க, காசு கட்டி படிக்கிறீங்க. யோசிச்சு பாரு, உங்களோட பள்ளிக்கூடத்தில் படிச்ச எல்லா பேரும் இன்னைக்கு கல்லூரியில படிக்கிறாங்களா? எல்லா பேரும் இளங்கலை முடிச்சவங்க முதுகலை போறாங்களா? முதுகலை படிச்சவங்க எம்பில் பிஹெச்டி போறாங்களா? எதுவுமே இல்ல. காரணம் எல்லாமே பணம், எல்லாம் வியாபாரம். அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவையில இலவச கல்வி, தரமான கல்வி, அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி முறை, எல்கேஜில இருந்து ப்ரீகேஜில இருந்து பிஹெச்டி வரையும் இலவசமா கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் தனியா காலேஜ் கட்டுறான், தனியா பள்ளிக்கூடம் கட்டுறான், தனியா வியாபாரமயமாக கல்வியை மாத்திட்டாங்க, வியாபாரமயமாக மருத்துவத்தை மாத்திட்டாங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை பூரா வியாபாரமாக மாத்திட்டாங்க. ஆகவே தான் நாங்கள் அடிப்படை மாற்றம் என்று சொல்லி நாம் ஒரு கட்சி மூலமா வந்து நிற்கிறோம். உங்களால எங்களுக்கு வாக்கு செலுத்த முடிஞ்சால் வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்துறதோட இல்லாம அண்ணே நீங்க கத்துறதெல்லாம் சரிண்ணே, நாங்க என்னென்ன செய்ய முடியும், ஓட்டு இல்லைண்ணே, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னா நான் பேசின போறோம், உங்களால எவ்வளவு உள்வாங்க முடிஞ்சோ அதை உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க. அதோட சேர்த்து அண்ணன் சீமானுடைய காணொலிகள் நிறைய அண்ணன் சீமான் பேசிட்டே இருக்காரு. சீமான் பேசுற மட்டும் இல்ல, எல்லா தலைவர்களும் பேசுறதை கேளுங்க. ஒரு ஒப்பீடு தானே. ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு போன் வாங்க போறோம், போன உடனே ஒரு போனை வாங்கிட்டு வந்துருமா? வாங்க மாட்டோம். அந்த போனோட ரேம் எவ்வளவு, ரோம் எவ்வளவு, என்ன கேமராவோட பிக்சல் எவ்வளவு, அது சரியா இருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, டிஸ்பிளே எவ்வளவு, எல்லாத்தையும் பாக்குறோம்ல. பார்த்து தானே ஒரு மொபைல் வாங்குறோம். ஒரு 5000 10,000 ஒரு மொபைல் வாங்கும் போது எல்லாத்தையும் இப்படி பார்த்து வாங்குறமே. ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம்னா ஒரே கடையில் எடுக்க போறதில்ல. நம்மளே கண்டெக்ட் மாதிரி நிக்க விட்டாங்க அவரு.
அது பஸ்ஸில் நின்று பழகிட்டேன். நிறைய பஸ்ஸில் போய் பேசிய பழகிச்சு. எனக்கு என்னன்னா உங்கள் காலேஜ் முன்னாடி வந்தனா உங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டனா, கடைசியில் உங்களை பேச விட மாட்டேங்கிறார் அவங்க செக்யூரிட்டி. வேற வழியில் நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்களா, மொத்தமாக பஸ்ஸில் ஏறி நானும் பஸ்ஸில் ஏறி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி பஸ்ஸில் ஏறி நம்மளும் ரஜினிக்கு அந்த மாதிரி நின்று பழகி நம்மளே ஒரு கண்டக்ட் ஆகிட்டாங்க. பேராசிரியராக வேலை பார்த்து, வழக்கறிஞராக வேலை பார்த்து, தோட்டத்தில் விவசாய வேலை பார்த்து, கடைசியில் கண்டக்ட் வேலையும் கொண்டாந்து விட்டாங்க. அம்மா அப்படி இருக்குமா? அப்போ நாங்கள் சொல்ல வர்றது, அம்மா இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத பூரா கேட்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மாட்ட சொல்லி எடுத்து சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அரசியலை படிங்க, அரசியலை உற்று கவனிங்க, அரசியலை பேசுங்க. நீங்க எங்களை மாதிரி அரசியல் பேசக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் பாருங்க. அவர்கள் எப்படியெல்லாம் பேசுறாங்க, அவங்க பேசுறது சரியா, முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களா? அவர்கள் இதற்கு முன்னாடி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களா, வெற்றி பெறாதவர்களா? வெற்றி பெற்றவர்கள் என்றால் அவர்கள் போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா, நிறைவேற்றலையா? ஒருவேளை நிறைவேற்றாட்டி அவங்களுக்கு எதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்? புரியுதா? ஒரு தடவை தேர்தலை போட்டிட்டவங்க அவங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாட்டி திரும்ப எதுக்கு அவங்க வாய்ப்புன்னு தேடி வரணும்? இதெல்லாம் சிந்திங்க, யோசிங்க. யோசிச்சு நாம் தமிழர் கட்சி சரியான கட்சி. மற்ற கட்சிகளை விட கொள்கைகளையும் வேட்பாளர்களுடைய படிப்பு, வயது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் பேசக்கூடிய பேச்சாற்றல், அவங்க எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இது எல்லாத்துலயும் நாம் தமிழர் கட்சி சரியா இருந்தா ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு எல்லா தலைவர்களையும் பேசுறத கவனிங்க. அவங்க என்ன சொல்ல வரான்னு கவனிங்க. அடிப்படையில் அண்ணன் விஜய் நல்லா நடனமாடக்கூடிய நபர், எனக்கு முடிக்கும். நல்லா நடிப்பாரு, எனக்கு முடிக்கும். ஆனால் அதுவே தகுதியா நாட்டை ஆளுவதற்கு அப்படின்னா இல்ல. அது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களுக்கும் நடிப்பதும் திரைத்துறையும் மட்டுமே ஒரு திறமையான இல்ல. உசேன் போல்ட் அழகா ஓடுவாரு, அவரை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்க முடியுமா? மியூசிக் இளையராஜா நல்லா மியூசிக் போடுவார், ஏஆர் ரஹ்மான் நல்லா மியூசிக் போடுவார், அனிருத் இன்னைக்கு நல்லா மியூசிக் போடுவார், அவரை கொண்டாந்து அமைச்சராக்க முடியுமா? புரியுதுங்களா? அது அவர் துறையினுடைய திறமை. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு திறமை இருக்கும். அது தனித்திறன். அந்த தனித்திறன் என்பது நாட்டை ஆள்வதற்கு தகுதியானது அல்ல. நாட்டை ஆள்வதற்கு பல்வேறு வகையான திறமைகள் தேவை. அந்த திறமைகளை மிக முக்கியமானது சகிப்புத்தன்மையோட தொடர்ச்சியாக களப்பணியில் வந்து நின்று அன்றாட மக்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கும் அன்றாட மக்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம் சொல்லி பேசணும். ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், அறிக்கை விடணும். மக்களோட மக்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களோட மக்களாக வந்து நின்று குரல் கொடுக்கணும். இதை பூரா செய்யக்கூடிய தலைவர் யாரோ அவர் தான் உண்மையிலேயே நல்ல அரசியல் கட்சி தலைவர். அந்த மாதிரி தலைவர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க. அதை எல்லாரும் பேசக்கூடிய, மற்ற அரசியல் கட்சியிலும் பேசக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் உள்வாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி சரியா இருந்துச்சுன்னா, அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்களும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுடைய செயல்களும் சரியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா. எங்களுடைய சின்ன விவசாயிச்சுன்னா உங்களால் முடிஞ்சது உங்க கையில் கொடுத்துருக்க துண்டறிக்கையை